I'm Dr. Madan Kumar Periyasamy, MS Ortho, consultant in EMM Specialty Hospital, Namakkal. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்கும். 80% ஆஃப் த மக்கள் வந்து பேக் பெயின் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ரீசன்னால நமக்கு வந்து அந்த பேக் பெயின் வரும். ஸோ எல்லா பேக் பெயினும் இதில் பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எந்தெந்த பேக் பெயின்னால பிரச்சனை வந்தால் நான் உடனே போய் டாக்டரை பார்க்கணுங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ரெட் ஃப்ளாக் சைன் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து ஏதாவது அடிபடுது, ஏதாவது கீழே விழுந்துட்டீங்க, விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பின்னாடி எலும்பு உடஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது, இல்லை வந்து வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, வெயிட் லாஸ் வந்து டக்குன்னு நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேக் பெயினோடு சேர்த்து ஃபீவர் வித் வெயிட் லாஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, அடுத்தது உங்களோட யூரினோ உங்களோட மோஷன் போகிற ஒரு கண்ட்ரோல் இல்லை, ஒரு சென்சேஷன் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஏதோ ஸ்பைனில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ நர்வில் ஏதோ பிரச்சனை கம்ப்ரெஷன்னாலேயோ இல்லை நர்வ் டேமேஜ்னாலேயோ இந்த மாதிரி இருக்காங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணணும். ஒரு கான்ஸ்டன்டான நைட் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, ஸோ ஆனால் ரெஸ்ட் எடுத்தாலும் அது செட்டில் ஆக மாட்டேங்குது, அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து அப்படி இருந்தாலுமே டாக்டரை பார்த்து இதுக்கான ரெட் ஃபிளாக் சைன்ஸ் இது என்னங்கிறத நம்ம எவலுவேட் பண்ணணும். இப்போ ஓபிடிக்கு வர பேஷண்ட்ஸ், இப்போ பேக் பெயின் வர பேஷண்ட்ஸ் 95% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து காமனாக இருக்கிற பெயின் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பெயின். அப்படின்னா என்னன்னா, அவங்க ப்ராப்பரான பொசிஷனில் கரெக்டாக தூங்காத காரணத்தினாலோ, ப்ராப்பராக அவங்களோட பேக் எக்ஸசைஸ் பண்ணாதனால, இன்க்ரீஸ்டு வெயிட் இருக்கனால, ஸோ இந்த மாதிரி காசஸ்னால தான் அவங்க பேக் பெயின் வருது. உள்ளார போய் இதை இன்டர்வீன் பண்ணுற அளவுக்கோ இல்லை எம்ஆர்ஐ எடுக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான். ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி தேவைப்படும். இது ரொம்ப இந்த பேக் பெயின் வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கரெக்டான பொசிஷனில் உட்காருறது. ஸோ கரெக்டான சப்போர்ட் பண்ணுற சேர்ஸ், அதாவது நீங்கள் லாங் டேர்ம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த எஸ் டைப் சேர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் அந்த கர்வேச்சர், ஸ்பைனோட கர்வேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சப்போர்ட், நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் ப்ராப்பரான கீபோர்ட் ப்ராப்பரான அந்த ஹைட்டில் இருக்கணும், மானிட்டர்ஸ் கரெக்டான ஹைட்டில் இருக்கணும். ஸோ உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் வந்து கரெக்டான ஹைட்டில் வச்சுக்கணும். 2 ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி, இன்னொன்று நின்றுட்டு பண்ணுற மாதிரி ஒர்க் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பேக் ஸ்ட்ரெயின் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியம், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல ஸ்ட்ரெச்சிங்கில் ஆரம்பிச்சு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்கள். எடுத்தோடனே நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு அப்புறமா ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உடம்போட வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ஒபிஸா இருக்கவங்களா இருந்தாலுமே நீங்க ப்ராப்பரா ஸ்லோவா வெயிட் கம்மி பண்ணுங்க. அக்ரெசிவா வெயிட் கம்மி பண்றேன், அக்ரெசிவா வெயிட் லிஃப்ட் பண்றேன், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்லோவா கிராஜுவலா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. அதுதான் கான்ஸ்டன்டா இருக்கும், அதுதான் பின்னாடி பிரச்சனை கொடுக்காம இருக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கும் போது யூஸ் பண்ற பெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கிறது, சாஃப்டா இருக்கிறது, மீடியமா இருக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப உள்ள போற மாதிரி சாஃப்டா இருந்தாலுமே பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நீயை ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி ஒரு 20 to 30 டிகிரி நீ ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு அடியில் பில்லோ வச்சு படுங்க, நீ கடியில். அதே மாதிரி நீங்கள் சைடில் திரும்பி படுக்கிறீங்க அப்படின்னா காலுக்கு நடுவில் பில்லோ வச்சுக்கங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்பைனோட ட்விஸ்டிங் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதே மாதிரி அது கர்வேச்சரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். அதனால் நமக்கு பெயின் வந்து டெஃபினட்டாக அதில் குறையும். ஸோ இல்லை எங்கிட்ட நார்மலான சேர் தான் இருக்குது, அந்த இதில் என்னால் எஸ் டைப் சேர் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் சின்ன ஒரு ஸ்கொயர் பில்லோ மாதிரி வச்சு உங்கள் லோவர் பேக்கு கீழே வச்சு அதை வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த கர்வேச்சர் மெயின்டைன் ஆகும், பெயினுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். பெயின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா டெஃபினட்டாக போய் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த நான் சொன்ன அந்த 5 ரெட் ஃபிளாக் சைன்ஸ் ஏதாவது இருக்குன்னா, மெயினாக வந்து உங்கள் வெயிட் லாஸ் வித் ஃபீவர், ஏதாவது உங்களுக்கு பெயின் ரேடியேட் ஆகிறது காலுக்கு, ஏதாவது கீழே விழுந்தது, ஸோ இந்த மாதிரி காசஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக போய் உடனே டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான எம்ஆர்ஐயோ அதுக்கான எக்ஸ்ரேவோ நம்ம எடுத்து பார்க்கறது பெட்டர்.